ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன். லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணுமா, இல்லை சம்பாதிக்கணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையாக இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமாக இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறையா படிங்க. அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் பசியில் வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன். அது இப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க. கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நாம் ஒரு உண்மையிலேயே கல்வியில் நாம் ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆகல, ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன். அப்போ நான் சில பசங்களை கேட்டேன், சும்மா கேஷுவலாக கேட்டேன், சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வரோம், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.